அடுப்புல சமைச்சே ரொம்ப நாள் ஆகுது. சரி மழை காலம் தான் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் காத்து தானே அடிக்க போது பரவாயில்லன்னு இன்னைக்கு அடுப்ப வந்துட்டு எடுத்தாச்சு. இதுல ஒரே கன்ஃப்யூஷன் எந்த சட்டியில செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அடுப்ப தொடுறது இல்ல. அதனால சட்டியுமே எடுக்கிறது இல்ல. சரி இன்னைக்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அகலமான சட்டியிலே செஞ்சிடலான்னு அதை தான் எடுத்திருந்தேன். காலையிலே சமைச்சுட்டேன். இன்னைக்கு தக்காளி நல்லா பழுத்து இருந்ததா, ஸோ தக்காளி ஊறுகாய் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கலான்னு அதுக்கான வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன். சுடுதண்ணிக்கு போட்ட நெருப்பே இருந்தது. அதுவே வந்து வச்சுக்கலாம். நல்லா புடிச்சு வந்து நல்லா எரிய ஆரம்பிச்சிருச்சு. சட்டிய வச்சு நல்லெண்ணெய் தாராளமா சேர்த்துக்கோங்க. இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா நல்லாயிருக்கும். கொஞ்சமா வந்து கடுகு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கு அப்புறமா தக்காளி வந்துட்டு ஒரு 10 தக்காளி வந்து எடுத்திருக்கேன். பெருசாவே கட் பண்ணிக்கோங்க. இதில கல்லுப்பு வந்து சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சுருங்க. நல்லா குழஞ்சு வரணும். அதுக்கப்புறம் தான் மத்த பொருள் எல்லாமே வந்து சேர்க்கணும். இதுக்கு நடுவுல பூண்டு வந்து உரிச்சுக்கிறேன். பூண்டு வந்து ஒரு முழு பூண்டு வந்து எடுத்திருக்கேன். அத நல்லா இடிக்கல்ல போட்டு நல்லா தட்டிட்டு இத வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு பொடியுமே ரெடி பண்ணணும். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம் எல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஜார்ல சேர்த்து அரைச்சு வந்து எடுத்திருக்கேன். இதில மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் அந்த பூண்டு வந்து எடுத்ததுல அதையுமே இதில சேர்த்துட்டு, மிளகாய் தூள் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் அரைச்சு வச்சுக்கிற பொடி 1 ஸ்பூன். 1 ஸ்பூன் மட்டும் சேருங்க. நெறைய சேர்த்துட்டா கசப்பு தன்மை அதிகமாயிடும். இது நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, புளி வந்துட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்துட்டு சேர்த்துருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அந்த அனல்லே வச்சுருங்க. நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. லாஸ்ட்டா அடுப்ப அணைச்சுட்டு, அடுப்புலயே வந்து சாப்பிடுற வரைக்கும் போட்டு வைங்களேன். சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.